வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் சூப்பரான ஒரு வெஜிடபிள் பொரியல் தாங்க. பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் வதங்கின கடைசியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீர்க்கங்காயை அதோடு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தியாச்சுன்னா காய் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த காயை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா அது நம்ம வேக வேக அது சூடாக உடனே அதுலேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வரும். இப்போ அதே தண்ணியில் அது வெந்துக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்ற வேண்டாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சு மூடி வைங்க. இந்த காய் சீக்கிரத்தில் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், காய் பாருங்கள் வெந்துருச்சு. நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி கொடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பரான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.